தாய் மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொள்வது மிக மிக நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க. அஞ்சுல இருக்க சனியால பிள்ளைங்க வந்து அஞ்சுல இருக்க சனியாலையும் 5 8ல மறைஞ்சனாலையும் பிள்ளைங்க சின்ன சின்ன குடைச்சல்கள் கொடுப்பாங்க. அதுவும் குரு வேற வக்ரமா இருக்காரு. படிப்புல கொஞ்சம் மந்த நிலையில சென்று அதுக்கப்புறம் நல்ல வழியா வருவாங்க. இந்த மாசம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பின்தங்கிய அமைப்பு தாங்க காட்டுது. அடுத்த மாசத்துல இருந்து நல்லா இருக்கு. இந்த மாசம் வந்து கொஞ்சம் பின்தங்கிய அமைப்பா இருக்கு. அதனால தை மாசம் பிள்ளைங்களை பராமரிக்கிறதுல நம்ம நேரத்தை அதிகமா செலவழிக்கிறது மிக நன்மையான அமைப்பை கொடுக்கும். ஏன்னா குரு வக்ரமா இருக்கனால அவரோட காரகமே பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைங்களை பராமரிக்கிறது மூலமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. 2ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால பண வருமானம் கன்ஃபார்மா உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் திடீர் வருவாயா தான் இருக்கும். ஏன்னா 8ல இருந்து குரு பாக்குறதுனால கேது 10ல இருக்கனால தொழில சில முடங்கல்கள் ஏற்படும். அதுல இருந்து விலகுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமா அமைங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிகத்துல வருங்க. விசாக நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம்னால குரு வந்து வக்ரமாகி 8ல இருக்கிறதுனால விசாக நட்சத்திரத்துக்கு சிறிய அலைச்சல்களும் கூடிய வெற்றி கொடுக்குங்க. ஆனா கன்ஃபார்மா அலைச்சல் உண்டு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளா தேடி போய் எங்கேயும் பிரச்சனை பண்ணிக்கலாம் விசாக நட்சத்திரக்காரங்கள். அதனால வாயை குறைச்சு செயல்படுறது நல்லது. விசாக நட்சத்திரக்காரங்கள் அவங்களாலே அவங்க பிரச்சனையை வளர்த்துக்குவாங்க. அந்த பிரச்சனையை வளர்த்துக்காம எல்லாத்துக்கும் பொறுமையா போறது இந்த மாசம் மிகுந்த சிறப்பான அமைப்பு கொடுக்கும். அனுச நட்சத்திரம், அனுசங்கிறது சனியோட நட்சத்திரம். சனி பகவான் குரு வீட்டுல இருக்கிறனாலையும் 5ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் சனி அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இது நல்ல மாதமாவே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதிகமா இதே வழிபாடு போன்ற விஷயங்கள்ல நாட்டம் செலுத்துவாங்க. அனுச நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் நாட்டம் வருங்க. அதனால அவங்க அதிகமா கோயில் செல்வாங்க. அது மூலமா நல்ல யோகமும் அவங்க கிடைக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா அனுச நட்சத்திரக்காரங்களுக்கே நடக்குங்க. அடுத்து கேட்டைங்கிறது புதன் நட்சத்திரம். கேட்டை 1 2 3 4 பாதங்கள் உள்ள இருந்து புதன் நட்சத்திரங்கிறதுனால புதன் வந்து கேட்டை எப்போதுமே வந்து முருகனோட நட்சத்திரம் மாதிரி, முருகனோட அனுகிரகம் உள்ள நட்சத்திரம். கேட்டை வந்து புதன் வந்து குரு வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு போயிருவாரு. அந்த சனி வீட்டுக்கு போய் சுக்கிரனோட சேர்றப்ப மிக நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. கேட்டைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 வாரம் நல்லா இல்லைங்க. 1 வாரம் கழிச்சு அடுத்து வர நாட்கள் மிக சிறப்பான அமைப்பா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்க மொத்தமாவே வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஒண்ணு, இன்னொன்னு ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மூலம் இந்த மாற்றத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாங்கிறது எந்த மாற்றமும் இல்லை.